ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நம்ம வந்திருக்க இடம் மயிலாப்பூர் மத்தள நாராயணன் ஸ்ட்ரீட்ல இருக்க கற்பகாம்பாள் கபாலி ஸ்வீட் ஸ்டால். இது 1953வது வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 71 வருஷம் ரொம்ப பழமையானது கூட. இந்த கடையில ஈவினிங் போண்டா, மினி சமோசா, சுட சுட பக்கோடா, அப்புறம் மசால் வடை இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான முறைப்படி இப்பவும் தயாரிச்சு தராங்க. ரொம்ப ஃபேமஸும் கூட. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வர்ற பக்தர்களும் சரி, டூரிஸ்டரும் சரி, இந்த பக்கமா போகும்போது இதை ட்ரை பண்ணாம போனது இல்லையா. இந்த கடைக்கு அதிகமான வர்த்தகம் கிடைக்கிறதுக்கு இந்த கோவில், அதாவது கபாலீஸ்வரர் கோவிலும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது மயிலாப்பூரோட பல அடையாளங்கள்ல ஒன்றா இப்பவும் இருக்கு. 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல் பிரீமியர் பட்ஜெட்லயும் இங்க தின்பண்டங்கள் கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே கிடைக்குதுன்றப்போ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானே இவ்வளோ கூட்டத்துல ரொம்ப வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மயிலாப்பூர் அப்படின்ற இடம் கோவில் நகரம் மட்டும் கிடையாது, ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப பேர் போன இடம் தான். இவ்வளோ கடைகளும் இங்க இருக்கிற மக்கள்களையும் பார்க்கும்போது தான் எதுக்கு சென்னையோட இதயம்னு மயிலாப்பூருக்கு பேர் வந்ததுன்னு எனக்கு புரியுது. ஸ்நாக்ஸ்ன்றது தின்பண்டங்கள் தானே தவிர உணவு முறை கிடையாது, அதை மறந்துடாதீங்க. இங்க இருக்க மக்களுக்கும் இந்த கடைகள் ரொம்ப விருப்பம்னு சொல்றாங்க. நான் ஒரு 12:30க்கு தான் அந்த கடைக்கு போனேன். அப்பவே அவ்வளவு கூட்டம். ஃபர்ஸ்ட் மினி சமோசா, அப்புறம் வந்து போண்டா தான் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் தான் மசால் வடை கிடைச்சிச்சு. ஏன்னா மசால் வடை கொஞ்சம் லேட் தான் ஆகுமா. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.